ஸ்டே. ஓகே, நான் செயினை கீழே போட்டுமே அவர் எங்கேயுமே ஓடி போல. சுத்தி இடம் இருக்கு, எங்கேயுமே சார் போல. குட் பாய். நம்ம பில்லியோட வாக்கிங் அண்ட் பேஷன்ஸ் கண்ட்ரோல் தான் பார்க்க போறோம். இவரை பார்த்தாலே தெரியும், இவர் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ், துருதுருன்னு தான் இருப்பாரு, ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருப்பாரு. எந்த டாகா இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம், அது நம்ம கையில தான் இருக்கு. டாக்ஸ் வாக்கிங் போகும்போது இழுக்க கூடாது. இழுக்கல அப்படின்னாலே அவங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இழுக்கிறாங்க அப்படின்னா உங்க மேல அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. பாசம் காமிங்க, நாங்க வேணாம்னு சொல்லல, ஆனா தப்பு பண்றதுக்கும் நீங்க பாசம் காமிச்சிங்க அப்படின்னா டாக்ஸ்க்கு அது தப்புன்னே தெரியாம போயிடும். குட் பாய். செயினை கீழே வச்சாச்சு. ஸ்டே ஸ்டே. கதவை திறக்கலாம். ஸ்டே. என் கமாண்டுக்கு தான் வெயிட் பண்றாரு. குட் பாய். உங்க டாக்ஸ் உங்க பேச்ச கேட்டாங்கன்னா ட்ரீட் கொடுங்க. டாக்ஸ் வெளியே பார்க்க வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வெளியே திறந்து இருக்கு, அதே மாதிரி செயின் என் கையில எல்லாம் கீழே போட்டேன். பட் அவர் எனக்கு தான் வெயிட் பண்றாரு. அவர் என்ன மீறி போக மாட்டாரு. இதுதான் அந்த பேஷன்ஸ் லெவல் நீங்க உங்க டாக்ஸ் கிட்ட கொண்டு வரணும்னு நாங்க சொல்றது. இவருக்காண்டி நான் ட்ரீட்ஸ் கொடுக்க போறேன். குட் பாய், ஈட். டேய், சிட். குட் பாய், குட் பாய். வண்டி போனாலுமே சார் டைவர்ட் ஆக மாட்டாரு, இழுக்க மாட்டாரு. ஃபுல் கான்சென்ட்ரேஷன் என் மேலதான் இருக்கும்.